ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? திருவிழாவுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த பங்குனி சித்திரை வைகாசி வந்தாவே எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் பொங்கல், மாகாளியம்மன் பொங்கல், சாட்டு விழா கோலாகலமாக கொண்டாடுவாங்க. இங்கே நான் எப்போவுமே மாரியம்மன் கோயிலில் தான் கம்பம் போட்டு ஆடுறதை பார்த்துருக்கேங்க. இங்கே மாகாளியம்மன் கோயிலில் கம்பம் நட்டு அதுக்கு முளைப்பாறையெல்லாம் கொண்டு நல்ல ஆட்டங்க. 15 நாள் திருவிழாங்க. இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குங்க. இது கரெக்டாக எங்கே எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா விலாங்குறிச்சிங்க. லேக் மாகாளியம்மன் திருக்கோயிலுங்க. இப்படி தான் இல்லைங்க, அவ்வளோ அருமையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பூலே பாருங்கள் எவ்வளோ அழகாக தோரணம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. 15 நாளும் இங்கே நல்ல விசேஷங்க. நாங்கள் கடைசி நாள் தான் வந்தோம், எங்களுக்கு தெரியல, இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம். சாமிக்கும் அவ்வளோ அழகழகாக மாலையிலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெஷ் பூ தாங்க, எதுவுமே பேப்பர் பூ கிடையாது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோயில் சுற்றி ஃபுல்லாக லைட்டிங். கோயிலுக்கு ஒரு இந்த பக்கம் 4 பக்கமே, கோயிலை சுற்றி 4 பக்கமே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு லைட் செட்டிங்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய பேனர் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சப்பரத்தில் வந்த சாமிங்க. இது முருகருங்க. வெளியே வந்தால் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள் தோரணம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே பூவில். இது மாவிளக்குங்க. மாவிளக்கு பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே முளைப்பாறை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்துருந்துச்சுங்க. கரகம் மாதிரி முளைப்பாறை, அப்புறம் நார்மலான முளைப்பாறை அந்த மாதிரி. அப்புறம் அந்த கரகத்திலே சாமி ஃபேஸ் மட்டும் பதிச்ச மாதிரி எல்லாமே அவங்கவுங்களே செட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. மாவிளக்கு குத்துற அந்த பூவை கூட இந்த முளைப்பாறையில் குத்தி கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட இந்த கோயிலில் மந்திரிச்சு கொடுப்பாங்க, கயிறு மந்திரிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் விலாங்குறிச்சி, சேரன் மாநகர் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மந்திரிப்பாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் சாட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக பிரச்சனையாக நின்றுருந்துச்சு. இப்போ எல்லாம் சால்வ் ஆகி எல்லோரும் சந்தோஷமாக அம்மனுக்கு கம்பம் போட்டு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ ஃப்ரெஷ்ஷாக அப்படி போட்டு மாலை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாலையும் அவ்வளோ வெயிட் வருங்க. அதையும் அவ்வளோ நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சாமிக்கு. முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த சாமி ஃபங்க்ஷனோட நிறைவு நாளான அடுத்த நாளில் மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்னென்னு பாருங்கள். லைட் செட்டிங்ஸ் சொன்னால ரொம்ப தூரத்துக்கு, எங்கள் வீட்டிலேருந்து ரொம்பவுமே பக்கம், அவ்வளோ தூரம் வரைக்கும் லைட் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் மஞ்சள் நீராட்டு விழா. சாமி அனுப்பிச்சி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் மாமா பசங்க, அத்தை பொண்ணுங்க மேலே தண்ணி ஊற்றிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அருணோ ஸ்கூல் பக்கத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது. பார்த்தோன்னே நாங்களும் சின்ன வயசில் மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு விளையாடினதாங்க ஞாபகம் வந்துச்சு. இதில் பேக்கெட்டாக மஞ்சளை தலையோடு கொட்டி குங்குமத்தெல்லாம் அப்பி தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்யூ.